ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் உள்ள எக்ஸசைஸ் 1.3 உள்ள சம்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.3 ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சம்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம். என்ன டெஃபினேஷன்னா ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ ரிலேஷன் எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட். ஒரு ரிலேஷனில் ரெண்டு நான் எம்டி செட்டு எக்ஸும் ஒய்யும், அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் டு ஒய். இஃப் ஃபார் ஈச் எக்ஸ் வந்து எதை பிலாங்ஸ் ஆயிருக்குன்னா கேபிட்டல் எக்ஸு, தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய் தான் இருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஒய்க்கு தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க. சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப். அப்போ எக்ஸ் கமா ஒய் எதை பிலாங்ஸ் ஆயிருக்கணும், எஃப் பிலாங்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஒய்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து எ ஃபங்க்ஷனாக என்னன்னா a function f from எதுலேருந்துனா x to yலேருந்து. இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா f such that x to y. அப்போ xலேருந்து yக்கு போகிறது தான் என்ன சொல்லணும், ஃபங்க்ஷன்னு சொல்லணும். இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஒய்யோட வேல்யூ வந்து 2 4 6 8 10 12 அசம்ஷனில் தான் நான் எடுத்திருக்கேன், எந்த இதுவும் நான் எடுத்துக்கல. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும், எப்படி ஃபங்க்ஷன் சொல்லலாம்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆரோ டயக்ராம் போடுவோமா, அந்த மாதிரி இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடுறதுக்கு இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்யி. இப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்யி. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ரிலேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், ஆர்டர்டு பேரல் எழுதுவோமா. இப்போ நான் எழுதிக்கிறேன் 1 கமா 2. என்னோட அசம்ஷன் நான் எழுதிக்கிறேன். இப்போ 1க்கு 2 வருதுன்னு அர்த்தம். இப்போ 2க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 வருது, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 வருது, 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 வருது, 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 10 வருது. ஓகேவா? 12க்கு இல்லை, சரி அதை அப்படியே விட்டுறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூலாம் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5. ஓகேவா? அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 4 6 8 10 12. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்கோமா, இப்போ ரிலேஷன் கொடுத்துருக்கோமா, நம்ம இப்போ இந்த ஃபார்மேட்டில் வருதான்னு பார்ப்போம். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய் வந்துருச்சா. இப்போது ஃபார் ஆல் எக்ஸ் எல்லாமே எதை பிலாங்ஸ் ஆயிருக்குன்னா கொடுத்துருக்கு கேபிட்டல் எக்ஸ்க்கு பிலாங்ஸ் ஆயிருக்குன்னாங்க. ஆமாம், இப்போ இங்கே 1 வந்து இருக்குது, 2 இருக்குது, 3 4 5 எல்லாமே இருக்கா. அது மாதிரி ஒய் வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். இப்போ ஒய் எல்லாமே இருக்கா, 2 4 6 8 10 எல்லாமே கேபிட்டல் ஒய்ல இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இது நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராமில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ 1லேருந்து 2க்கு, 2லேருந்து 4க்கு, 3லேருந்து 6க்கு, 4லேருந்து 8க்கு, 5லேருந்து 10க்கு. இப்போ இது புரிஞ்சிச்சா? இதை நம்ம இப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலான்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம்னா, இப்போ இது எல்லாமே கனெக்டில் இருக்குது. இங்கே சப்போஸ் எக்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா, எக்ஸ் டேர்மில் எக்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் கனெக்ட் இல்லாமல் இருந்தால் தான், அதுக்கு ரிலேஷன் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்கே சப்போஸ் எக்ஸில் 6 கொடுத்துருக்காங்க, இந்த 6க்கு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 6க்கு இங்கே ரிலேஷன் இல்லை, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ கொடுத்துருக்க எல்லா டொமைனுக்கும் அங்கே ஒரு கோடமைன் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ வந்து இங்கே நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 2 4 6 8 12 வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கே உள்ளதுக்கு இப்போ 5க்கு என்ன பண்ணுறாங்க, 10 வருது, 5க்கு 12 வருது. இந்த மாதிரி ஒரே டொமைனுக்கு 2 கோடமைன் ஒன்றாவே வந்துச்சுன்னா, ஒரே ஆன்சர் 2த்துக்கும் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படி வரக்கூடாது, அதுவும் நாட் ஏ ஃபங்க்ஷன் தான். அப்போ ஒரு இதுக்கு ஒரு தான் வரணும். இப்போ இங்கே எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் தான் வரணும், இந்த 4க்கு 8 தான் வரணும், 3க்கு 6 தான். இப்போ 3க்கோ 8 2க்கு 8 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுவும் நாட் ஏ ஃபங்க்ஷன்.
ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன்னா இங்கே எக்ஸில் எல்லாமே என்னவாக இருக்கணும், கணக்கில் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன்னு சொல்லணும். எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்லா நம்பரும் கனெக்டாக இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கோடமைனில் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒன்றா சேமாக இருக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும், டொமைன்னா என்ன தெரியும். ஓகேவா? டொமைன்னா ஃபர்ஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே என்னது, டொமைன். அப்போ எக்ஸ்ட்ராமில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே டொமைன். அடுத்தது என்னது, கோடமைன். கோடமைன்னா என்னன்னா செகண்ட் உள்ளது. அப்போ ஒய் டேர்ம்ஸில் உள்ளது நம்பர்ஸ் எல்லாமே என்னது, கோடமைன். இப்போ ஒய் டேர்ம்ஸில் 2 4 6 8 10 12 எல்லாமே தான் கோடமைன். 12 வரைக்கும் உள்ளது எல்லாமே தான் கோடமைன். அடுத்தது வந்து ரேஞ்சு. ரேஞ்சுனா எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சு. எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ, அப்போ 1 2 2 4, அப்போ 2 4 6 8 10 இது மட்டும்தான் ரேஞ்சு. அடுத்தது என்னன்னா இமேஜ். இமேஜ் என்னன்னா ஒய் டேர்ம்ஸில் இருக்குல்ல, அந்த ஒய் டேர்ம்ஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இமேஜ். அந்த இமேஜுக்கு எது ப்ரீ இமேஜ்னா எக்ஸ் டேர்ம்ஸில் உள்ளது எல்லாமே ப்ரீ இமேஜ்னு சொல்லணும். அப்போ ஒய் டேர்ம்ஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இமேஜ் எடுத்துப்போம். அதுவே எக்ஸ் டேர்ம்ஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ப்ரீ இமேஜில் எடுத்துக்கும். இது புரிஞ்சிச்சா? இப்போ ஃபங்க்ஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் சச் தட். இப்போ இது எஃப், ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷனு. இது எதுலேருந்து போகுதுன்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது, அதான் ஃபங்க்ஷன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சி இது நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மூணு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எக்ஸ் டேர்ம்ஸில் எந்த நம்பருமே கனெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே கனெக்டில் இருக்கணும். அப்படி எல்லா நம்பர்ஸும் கனெக்டாக இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஏதோ ஒரு டேர்ம் கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நாட் ஏ ஃபங்க்ஷன். எல்லா ப்ரீ இமேஜுக்குமே, இது பேர் ப்ரீ இமேஜா, எல்லா ப்ரீ இமேஜுக்குமே ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ரீ இமேஜுக்கு இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. அடுத்ததுக்கு என்னன்னா இப்போ வந்து இங்கே சைடு, இப்போ ஃபங்க்ஷனுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த சைட்லேருந்து இப்போ இங்கே இந்த 6 இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த 6க்கு வந்து இப்போ 3லேருந்து இந்த 6க்கு ரெண்டு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 2 ப்ரீ இமேஜ் இருக்கலாம். இப்போ 3A 6க்கும் இருக்கலாம், 3A 4 என்ன இருக்கலாம், 6க்கு இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்றா கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இப்போ இங்கே வந்து இப்போ நான் அதுக்குள்ளே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து 1 2 3 கொடுத்துருக்காங்க, இங்கே 4 5 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து 1லேருந்து 4 ஆன்சர், 2லேருந்து 4 ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இது பேர் என்னன்னா ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அப்போ இது ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சப்போஸ் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த கனெக்ஷன் மட்டும் தான் நான் ஃபங்க்ஷன்னு சொன்னேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸ்ட்ராவாக டேர்ம் இருந்து கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது நாட் ஏ ஃபங்க்ஷன். புரிஞ்சிச்சா? இப்போ டொமைனு, கோடமைன், ரேஞ்சு, இமேஜ், ப்ரீ இமேஜ், ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.